மசா பேரே வாயில் குறையாது. மனாஸ் ராத்திரி வேலையில் நான் கார் ஓட்டிகிட்டு போகும்போது கூட என்னை யாரும் நிறுத்தி கேட்குறதில்ல. அந்த அளவுக்கு பயங்கர க்ளோஸ் எல்லா போலீஸும். சொல்லனா விமர்சருக்கு சத்தியமா பிடிக்காது. தட் டு டாக் அந்த புகுட் லைக் டு டாக் குட் அபௌட் ஹிம். திருஷ்டி திருஷ்டி சுஷ்டி சுஷ்டி புகழ்ச்சி பிடிக்காது. பட் நச்சு ஹி सर ओके इतना रियलिस्टिक एक्टिंग होता है, विलेज बैकड्रॉप होता है, रॉनेस होती है. கபீர் சார் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவார். ஆனால் என்ன பேசினார்னு எனக்கு தெரியாது. I'm a very soft girl, which nobody believe in, but I believe in. எப்படி நடிக்க சொன்னாலும் சரி, மண்ணில் புரட்டு உருடுமான்னா கூட உருண்டுரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பர் ஆர்டிஸ்ட் அவங்க. ஜான் விஜய் சார் இஸ் த மெயின் வில்லன். எனக்கு கபீர் சிங் சார் பற்றி தப்பு தெரியாது. போலீஸ் நிறுத்துறவங்களுக்குலாம் தெரியும் அந்த சந்தோஷம். ஏதோ ரெட் அலர்ட்லாம் சொன்னாங்க. நீங்கள் வந்திருக்கவங்களை பார்த்தவங்களாம் எப்படி எனக்கு தெரியுது. நீங்களாம் வந்தால் தான் ரெட் அலர்ட்டு. அதேமாதிரி இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் உதயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்து நிறையா அம்மாக்கள் வந்திருக்கிறாங்க போல், எல்லா அம்மாவும் வந்திருக்காங்க போல். அதேமாதிரி நம்ம இசையமைப்பாளர் உதயா அவர்கள் நல்ல ஒரு பெரிய இசையமைப்பாளராக வந்து அவங்க அம்மா ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கட்டும். படத்தின் இயக்குனர் தினேஷ் கலைச்செல்வன் ரொம்ப அருமையான திறமைசாலி. ரொம்ப அவர் திறமை வந்து அவர் பேச்சிலே தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப அருமையான பேசக்கூடிய ரொம்ப திறமைசாலி. படத்தை வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப நிதானமாக எடுத்திருக்கிறாரு. அவருக்காகவே இந்த படம் வந்து வெற்றி படமாக அமையணும். அப்புறம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் மசா பேரே வாயில் குறையாது. மனாஸ் அவர்கள், அவங்க டைரக்டர்லாம் ஃப்ரெண்டு தான் போல். ரொம்ப ரொம்ப அருமையாக ரெண்டு பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி படத்தை எடுத்தாங்க. அவரும் மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதிவாளர் வார்த்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம அண்ணன் சொல்ல வேணாம், விஜயண்ணன், ஜான் விஜயண்ணன். அவரோட 2-3 படம் நிறைய நடிச்சிட்டேன். கலகலப்பில் வந்து எங்களுக்கு அறிமுகம். அதை தொடர்ந்து எப்போ போனாலும் அவரோட ஜாலி. கொடைக்கானல் அவர் வீட்டுக்கெலாம் கூட்டி போய் விருந்தெல்லாம் வச்சார். அவர் விருந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவர் விருந்து வச்சா எப்படி இருக்கு. அதனால் இன்னும் நிறையா படங்கள் சேர்ந்து வேலை செய்யணும். ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து கபீர் சார் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவார். ஆனால் என்ன பேசினார்னு எனக்கு தெரியாது. ஆமாம், அதுக்கு அவர் எஸ்ம்பேன். அவரும் ஏதோ எனக்கு புரிஞ்ச மாதிரியே பேசிகிட்டு இருப்பார். நானும் புரிஞ்ச மாதிரியே கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன பேசினார் கூட இப்போ கூட இன்னொன்றுமா பேசினார், என்னன்னே தெரியல. நானும் இருந்துட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல இனிமையான ஆள். சூப்பர். அதுக்கப்புறம் திருஷ்டியை சுஷ்டி உங்களுக்கு பெண்ணுடன் திருஷ்டின்னு சொல்ல வந்தேன். உங்களுக்கு பெற்ற போது திருஷ்டி அப்படின்னு சொல்ல வந்தேன். அதனால் வந்து ரொம்ப அவங்களும் வந்து கோ ஆர்டிஸ்ட்டு 2 பேரும் புதுசாக இந்த படத்தில் தான் இணைஞ்சிடும் வேலை செய்கிறோம். ரொம்ப அருமையான கோ ஆர்டிஸ்ட்டு. எந்த ஒரு ஈகோவும் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்டு. டைரக்டர் எதை சொன்னாலும் சரி, என்ன எப்படி நடிக்க சொன்னாலும் சரி, மண்ணில் புரட்டு உருடுமான்னா கூட உருண்டுரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பர் ஆர்டிஸ்ட் அவங்க. ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் பழகக்கூடியவங்க. அதுக்கப்புறம் மஹிமா, அவங்க வந்து இந்த படத்தை வில்லின்னு கூட சொல்லலாம். வில்லி தான். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுபாங்கி அவர்கள் இந்த படத்தில் 2வது கதாநாயகன் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் மேலும் நல்ல ஒரு பெரிய இடத்தை பிடிக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இந்த அக்கா சுமதி அக்கா அவங்களுக்கும், இந்த படத்தில் நடித்த இலக்கியா அவர்களுக்கும், மற்றும் இயக்குனரின் நண்பர்களாக இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்து, இது இவ்வளோ நேரம் தொகுத்து வழங்கிய எங்களுடைய அக்கா கவிதா அக்கா அவர்களுக்கும், PRO ரேகா அக்கா அவர்களுக்கும், இங்கே வந்து இவ்வளோ நேரம்
பொறுமையாக காத்திருந்து இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கின்று இந்த படம் மகாசேனா 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் போய் பாருங்கள். எல்லாத்துக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரோட அம்மா அப்பா வந்திருக்காங்க. நானும் யோசிச்சேன், மிஸ் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ. யா, தேங்க்யூ. தேங்க்யூ. First, no, I'm not forgotten. This movie வந்து மகாசேனா பண்ணுறது காரணம் எல்லாம் சொன்னா ரொம்ப போராக இருக்கும். இட்ஸ் நவ் பிகம் மை ஃபேமிலி. உண்மையாகவே சொல்லலாம்னா திஸ் ஃபில்ம் ஐ வாண்ட் டு டெடிகேட் டு டெக்னீஷியன் அண்ட் தினேஷ் சர்ஸ் டீம், ஏடிஸ் அண்ட் எவ்ரி திங். பிகாஸ் இது வந்து சார் ரொம்ப வந்து லைக் லாங் ஸ்பீச் கொடுத்தாங்கல்ல, அதில் வந்து யூ கேன் see that how much of hard work and emotion அதில் இருக்குது. சார் ஹேஸ் டன் எவ்ரி திங், டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், ஆர்டிஸ்ட்க்கு கூப்பிட்றதோ வரலன்னா அவங்க வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, அது வந்து அவரே பண்ணிடுவார். ஸோ திஸ் ஃபில்ம் நிஜமாவே வந்து நம்ம this film is only for technician and director because அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஷூட் பண்ண இடத்த வந்து சம் லொக்கேஷன்ஸ் வந்து கொடுலூர், வயநாடு. சார் அப்போ தான் நான் வந்து அது தட் ஃப்ளட்டில் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வந்தது வயநாடுலன்னா. தட் டைம் இவன் ஷூட்டிங் இவங்க வந்து பேக்கப் எது சொன்னாங்க. அப்போ நான் சாருக்கு சொன்னேன், என்ன ஆச்சு, வை வி ஆர் கோயிங் அப்படிலாம் கேட்கும் போது ஹீ செட் ஒன்றும் இல்லை, பிரேக்கு, அவ்வளோதான். ஸோ அந்த சுச்சுவேஷனில் கூட ஹீ டிடன்ட் கிவ் அப். வி டிட் ஷூட் ஃபார் 1 day. So and the locations were in mountain and high hills. So ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்க வந்து we artists are being recognized இந்த மாதிரி இடத்துல or மேடையில் or in movies or after the movie எல்லாமே நல்லா தான் பேசுவாங்க, ஆர்டிஸ்ட் பற்றி இதை புகடுவாங்க. பட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டைரக்டர் பற்றி யாருமே அவ்வளோ வந்து தட் டு ஹிஸ் செகண்ட் ஃபில்ம். அவர் விஷன் வந்துன்னா ரொம்ப பெருசு இந்த படத்துக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு. பட் ஹீ ஆல்வேஸ் சேஸ் தட் வருத்தமாக இருக்கும் தட் அவருக்கு அவ்வளோ பட்ஜெட் கிடைக்கல. So he did his best to bring this big vision movie in the small budget so that இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து சின்ன படத்துக்கு அவ்வளோ இது வந்து சான்சஸ் ரொம்ப கிடைக்காது. ஸோ ஐ திங்க் ஐ பிலீவ் தட் ஹீ வில் ஓப்பன் அ டோர் ஃபார் எவ்ரிபடி டு கம் ஃபார்வர்ட் அண்ட் டூ சம்திங் மேஜிக்கல். அண்ட் நான் நிஜமாவே வந்து யோசிப்பேன் தட் திஸ் ஃபில்ம் வில் டூ சம் மேஜிக். அண்ட் அப்புறம் ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லனா விமர்சருக்கு சத்தமாக பிடிக்காது. தட் டு டாக் அந்த லைக் டு டாக் குட் அபவுட் ஹிம். புகழ்ச்சி பிடிக்காது. பட் நச்சு ஹி சார் okay. So but sir, we did the shoot 50 days. I did a shoot in 50 days and கொஞ்சம் கேரக்டர் வந்து கொஞ்சம் ரக்டான கேரக்டர், கொஞ்சம் கஷ்டம் எனக்கு பண்ணுறதுக்கு. I'm a very soft girl which nobody believe in but I believe in. So அந்த டைமில் வந்து he really had a patience for me to அந்த கேரக்டரில் போகிறதோ or டேக் எடுத்ததோ and all that. And நிஜமாக வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது பிகாஸ் ஆக்டிங் இஸ் ஆல் அபவுட் கிவன் அண்ட் டேக். ஸோ அவ்வளோ வந்து ஹீ வில் சப்போர்ட் மீ. நிஜமாவே சொல்கிறாது, ட்ரஸ்ட் மீ. அண்ட் விமல் சார், தேங்க்யூ ஃபார் பீங் சச் அ ஸ்வீட் கோஸ்டார். அண்ட் கபீர் சார் அண்ட் ஜான் விஜய் சார் அண்ட் விஜய் சார் பற்றி கண்டிப்பாக சொல்ல ஆகணும். இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் தெர் இஸ் லைக் ரொம்ப லைக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டான சீன் அண்ட் ஃபைட் சீன் எல்லாம் இருக்குது. ஸோ ஆல் பீப்புள் ஆர் இன்வால்வ் இன் த ஃபைட் சீன். ஸோ ஐ டோல்ட் டைரக்டர் சார், என்ன சார் வந்து எல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க, லைக் லேடிஸ், தாத்தி எல்லாம் வந்து போடுறாங்க, எனக்கு கூட போடுங்க சொன்னேன். சார் சொன்னேன், ஓகே மேம் பண்ணுறோம். இவன் மைமா இஸ் ஃபைட்டிங். ஸோ ஐ காட் லிட்டில் ஏறிச்சு, எனக்கு நிறைய கூட வேணும் சொன்னேன். ஸோ சார் கொடுத்தாங்க. அண்ட் கொரியோகிராஃபி எல்லாம் பண்ணுறேன். ஸோ 2-3 வேரியேஷன்ஸ் ஆஃப் ஃபைட்டிங் கொரியோகிராஃபி நான் லேர்ன் பண்ணும்போது
in my mind, I thought John Vijay sir is the main villain. எனக்கு கபீர் சிங் சார் பற்றி தப்பு தெரியாது. So he walked in inside the set and I told John Vijay sir, John Vijay, for you this kick. And he was like, what, seriously? And then he came and he watched all the fighting choreography. I said, sir, என்ன பயங்கரமா கொடுக்குறீங்க, இதை பண்றீங்க அப்படி. ஆமா கேட்டாங்க. அப்போதான் mid of a night Kabir sir came and his personality is so gigantic. I was like, who is he coming, like who is he? He said that he's the main villain character, he's doing it and this fight is with him. I said, I'm not doing it. What are you fighting with? I'm not doing it. அப்போ சொன்னாங்க, மேடம் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ விஜய் சார் கிட்ட சொன்னாங்க, விஜய் சார் கிட்ட சண்டை போடுறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அது வேண்டாம், he's too big. But sir somehow managed and made it in a very something realistic way that நீங்கள் நம்புவீங்க, நான் பண்ணியிருக்கேன் சொல்லி. அண்ட் மானஸ் உன்னை பற்றி சொல்லலை, நீ பார்க்காத அப்படி. This guy is a genius and I really wish you, Manas. It's his first time as a cinematographer and he handles such a big crew. இது ரொம்ப வந்து ப்ரவுட் திங் ஃபார் டிஃபிகல்ட்டான திங். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் ஆல்சோ ஆஃப் யூ வாட் யூ bring out whole platter. And நான் ஃபுட்டேஜில் எல்லாம் பார்க்க மாட்டேன், போய் சொன்னார். He only told me, மேடம் பாருங்க அப்படி சொல்லி. And definitely Mahima, you are looking fantabulous and she's very nervous that how it is, but it will do really well to you. Shubhangi, this is the first time I'm meeting you, so all the best for you. LK shooting for like she's a fantastic gymnastic பண்ணுவாங்க. So she showed me in that videos of her. So sweetheart, all the best. And எல்லாருக்கும் ஸ்டார் காஸ்ட்க்கு எல்லாருக்கும் லைக் வாழ்த்துக்கள். அண்ட் மீடியா பீப்புள் உங்களை எல்லாருக்கும் நன்றி. திஸ் இஸ் மேபி அ ஸ்மால் ஃபிலிம் இருக்கலாம், பட் கண்டிப்பாக இட்ஸ் அ பிக் விஷன், பிக் ஃபிலிம். அது வந்து தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஒன் செகண்ட், விஜய் தட் யானை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஹீ இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட். லைக் எனக்கு வந்து மூவினா when he came first time நான் வந்து ஓடி போயிட்டேன், அரே விஜய் அப்படி சொல்லி. பட் they told me not to run like that. But I had a wonderful, such a sweet யானை that is. So I hope our ஆசீர்வாதம்ல this movie will do really great. So thank you guys. முன்னாடிலாம் நான் வந்து கண்ணாடி போட்டு ஸ்டேஜ் மேலே உட்காருவேன். இப்போ எல்லாருமே ஸ்டேஜில் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கனால நான் கண்ணாடி கழட்டிட்டேன். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி காக்கி சட்டை வந்து எங்கள் வீட்டிலேயே நான் நிறைய வச்சுருக்கணும். அவ்வளோ போலீஸாக நடிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், ரயில்வே போலீஸ், ரிட்டையர்ட் போலீஸ், தாடி வச்ச போலீஸ், அப்புறம் சஸ்பெண்டட் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ், கேரளா போலீஸ், ஆந்திரா போலீஸ், அந்த மாதிரி எல்லா போலீஸ் ரோலும் பண்ணிட்டேன். எல்லா ஊர்லேயும் போலீஸ்காரங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ராத்திரி வேலையில் நான் கார் ஓட்டிகிட்டு போகும்போது கூட என்னை யாரும் நிறுத்தி கேட்குறதில்ல. அந்தளவுக்கு பயங்கர க்ளோஸ் எல்லா போலீஸும். போலீஸ் நிறுத்தினவங்களுக்குலாம் தெரியும் அந்த சந்தோஷம். And good evening. Thank you very much for being here. And எப்போவுமே you always been very supportive because நானும் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்போதுலேருந்து பார்த்தவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு see them and I'm sure that you will take this film ahead and hope all are doing well. ஏதோ ரெட் அலர்ட்லாம் சொன்னாங்க. நீங்கள் வந்திருக்கவங்களை பார்த்தவங்களாம் அப்படின்னு எனக்கு தெரியுது. நீங்களாம் வந்தால் தான் ரெட் அலர்ட்டே, அதெல்லாம் ஒரு அலர்ட்டே கிடையாது அப்படின்றது. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன் எல்லாரும் ஒரு இமோஷ்னல் ஃபீலிங்லேயே இருக்கிறாங்க. என்னாலே முடியல. நானும் சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மா, நான் தான் சிங்கிள் மதரு அப்படி வளர்ந்து வந்தேன்னு. ஆனால் இவ்வளோ எமோஷன் இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்குள்ளே எவ்வளோ இமோஷன் போயிருக்கும். டைரக்டர் சார், நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சினிமா இருக்கு இல்லையா, அது வந்து எப்படிப்பட்டதுன்னா, உட்காருங்க சார், அது வந்து அவங்களுக்கு சினிமா மேலே காதல், ஆசை, அன்பு, அதுக்காக யார் உழைச்சாலும் அதை கைவிடவே விடாது சார். அது எப்போவுமே அவங்க கூடயே இருக்கும் சார். ஸோ நான்லாம் வந்து சினிமாவில் நான் நடிக்கிறதுக்கு அப்படின்னு வராமல் ஒரு ஆக்சிடெண்ட்டாக புஷ்கர் காத்திரி என்னை நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போனதுக்கப்புறமும் என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சு அதுக்கப்புறம் பெரிய அடுத்தது இம்மிடியேட்டாக மணிரத்னம் சார் படம் பண்ணேன், விஷால் பாரத்வாஜ் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் வீட்டில் உட்கார வச்சு
ஏன்னா நான் உன்னை கூப்பிட்டு வா நடிக்க வான்னு கூப்பிடுறேன், டெய்லி 5 லட்சம் பேர் ட்ரெயினில் ஏறி வரான் இங்கே நடிக்கிறதுக்கு, உனக்கு சான்ஸ் கொடுத்தா நீ திமிரா பிஹேவ் பண்ணுறியா அப்படின்னு எனக்கு புரிய வச்சுச்சு. அதுக்கப்புறம் விடுறதே இல்லையே, காசு கொடுக்குறான் காசு கொடுக்கல, பெரிய படம் சின்ன படம் எந்த படமும் கிடையாது, வீட்டிலே இருக்கிறது இல்லை, யார் கூப்பிட்டாலும் போயிடுறது. சினிமா இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ், இட் வில் டேக் யூ பிளேசஸ். அண்ட் இன்னொன்று என்னென்னா, சினிமாவில் இருக்கிறவங்க இந்த கலையில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் வந்து பார்க்கும்போது வாட் ஐ ஃபீல் இஸ் தே வெரி இமோஷனல் பீப்புள். எல்லாருக்குமே ஒரு இமோஷன் இருக்கும், அவங்க தான் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க அப்படின்றது இஸ் வாட் ஐ பிலீவ் இன். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எடுக்கும் போதெல்லாம் வந்து இவர் சொல்கிறாரு, அண்ணன் ஜான் விஜய் அண்ணன் வந்தார், அங்கே நின்னார், தம்பி ஒரு கேமராமேன் சொல்கிறாரு, அண்ணன் வாங்க ரோல் பண்ணலாம் ரெடி, பிகாஸ் ஐ கேன் சி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஃபீல், நான் தான் நடிகன், நான் இந்த படம் படிச்சுட்டு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா the movie will not happen. கபீர் சார், தம்பி விமல் சொல்லவே வேணாம், ரொம்ப பாசக்கார பையன், அப்படியே எல்லாரும் கூடயும் ஜெல்லாயிருவார். அவருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கூட வேணாம், ஒரு துண்டு அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படி பட்டை கொடுத்தா அதை கூட கட்டிட்டு அவர் பாட்டு நடிப்பார். அவர் யானை வந்தாலும் சரி பூனை வந்தாலும் சரி அதில் சூப்பராக நடிக்கிற ஆள் வந்து எங்கள் தம்பி விமல். ஸோ அவர் வந்து இஸ் வெரி கிரவுண்டட், இஸ் வெரி டவுன் டு எர்த். ஸோ அவர் பக்கத்தில் வந்து ஒரு யானையை வேறு ஒரு கார் நிற்க வச்சுருக்காங்க, அப்படின்னா தைரியமாக நின்றுருக்காரு நினைக்கிறேன். என்ன தம்பி, அந்த ஈட்டிலாம் பிடிக்குமா ஸ்ட்ராங்கா? பாரு ஏரியே உட்காந்துருக்காரா. அப்புறம் யானையில் ஏறி போகிற நேரம் வந்துச்சு, தம்பிக்காக எல்லாம் ஒரு ஜோராக கை தட்டியிருக்கேன். சினிமாட்டோகிராஃபர் பிரமாதமாக கட்டியிருக்கார் படத்தில். கிடைச்ச சின்ன என்னன்னா கிடைச்சிச்சோ, லைட் வைக்க முடியாது, உண்மையாகவே லைட் வச்சா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், நானே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக நடிச்சிருக்கேன், லைட் எடுன்னு சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனோட சூப்பராக விஷுவல் கொடுத்துருக்காரு தம்பி, வெரி குட், ஆல் த பெஸ்ட். அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருமே has done a great job. என்னோட பொண்ணாக ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கோமா, ஏன்னா ஆசீர்வாதம் தம்பி சொல்லிட்டாப்புல, பெரிய ஹீரோயினாக வருவீங்க நீங்கள் ஹீரோயினாக வந்ததுக்கப்புறமா நான் ஹீரோயின் அப்பாவாக நடிக்கிறேன். அப்புறம் நம்ம சிஸ்டி தாங்கே, அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஜோக் வச்சுருப்பாங்க. நான் வந்து ராத்திரி 3:30 மணி இருக்கும், விடிய காலில் என்னை வந்து அந்த ஜீப்பில் ஏற சொல்கிறாரு டைரக்டர். நான் அப்படியே பார்த்துனே அவரை, இல்லைண்ணே நம்ம ஜீப்பு கீழே நின்று கூட நடிக்கலாண்ணே அப்படின்னாரு. சரி ஏதோ ஆசைப்படுற ஜீப்பில் ஏறுறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அப்படி ஜீப்பில் ஏறினாங்க. தூரத்துலேருந்து என்ன ஜான் விஜய் புட்டாவா அப்படின்னா வயசாயிடுச்சா அப்படின்னு அர்த்தம். என்ன நான் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி ஓடி வந்து ஜீப்பில் கால் வச்சு ஏறி நின்ட்டேன். நின்னதுக்கப்புறம் யோசிச்சு வாவ் பரவாயில்லையே, தேங்க்யூ சச்சி தாங்கி. இந்த மாதிரி எனக்கு வந்து ஆக்டிங் டிப்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அவங்க. இன்னொன்று அவங்களோட டெடிகேஷன் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவங்க தமிழில் பேசுவாங்க. அதான் இந்த தமிழை இப்படி அழகாக பேச முடியுமான்னு அப்போ தான் அவங்களுக்கே தெரியும். அப்படி நம்மளை வந்து கோர்வையாக நம்மளே வந்து ஃபார்முலேட் பண்ணி ஓ இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கணும். என்ன அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா, அந்த எஃபர்ட்ஸ் இட் டேக்ஸ் டு லேர்ன் த லாங்குவேஜ். ஸோ ஐ திங்க் வி நீட் டு அப்ரிஷியேட் தட். அவங்க வந்து யோசிக்காமல் பேசுகிறாங்க, அடிச்சு தள்ளுவாங்க. நம்ம அப்படியே பேசி சில டைம்லாம் மரியாதையே இருக்காது, ஆனால் அவங்க மரியாதையாக பேசுகிறவங்க நினச்சிக்குவாங்க. சேருக்கெல்லாம் மரியாதை கொடுப்பாங்க, சேர் சார் இருக்காரு ஜான் உட்காரு அப்படின்னுலாம். அந்த அளவுக்கு ரொம்ப. அண்ட் ஆல்சோ அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப பப்ளி கேர்ளாக அப்படி வெஸ்டர்ன் லுக்கோட பார்த்துருக்கோம். இந்த படத்தில் உண்மையாகவே அந்த காஸ்டியூம் மாற்றின உடனே அந்த கேரக்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அவங்க அருவாள் பிடிக்கிற ஸ்டைலே வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்க இதுக்கு முன்னாடி அருவாள் பிடிச்சிருக்காங்களான்னு தெரில, பட் ஷீ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் பெஸ்ட்டாக வந்து டைரக்டர் வேறு அப்படி அப்பப்போ வந்து ஃபீலிங் வந்துடும், கேர்லி ஹேர்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த ட்ரைபல் வேர்ல்டில் யாருங்க கேர்லி ஹேர் புதுசாக டைக்கன்லாம் வச்சுருக்குது அப்படின்னு டைரக்டர் கேட்டு அதை நேராக அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி, அண்ட் ஷீ டிட் அ பியூட்டிஃபுல் ஜாப். அதுக்கப்புறம் மேடம் மஹிமா, நாங்கள் அவங்க மஹிமான்னு நான் பேர் சொல்லி கூப்பிடவே இல்லை, அவங்கள பார்த்தேன் அப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து அந்த ட்ரைபல் லுக்கில் இருப்பாங்க. அவங்க ஒரு தமிழ் பேசியிருக்காங்க, இதை பார்க்குறது தான் நீங்கள் படம் பார்க்கணும். அவங்களே பேசியிருக்காங்க. நீங்கள் ஆக்சுவலாக நான் டேரக்டர் சொன்னேன், அவங்களே டப்பாக சொல்லுங்கள், அவங்க அவ்வளோ சிறப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ லாட் ஆஃப் வெரைட்டி எல்லாமே சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மசாலா. தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா யானையை சின்ன டிவியில் பார்த்தா சைஸ் பத்தாது, வெளியில் மாடி தும்பிக்கையெல்லாம் வெளியில் போயிடும். பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா யானை, விமல், ஜான் விஜய், கபீர் சார் எல்லாரும் இருப்பாங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ணாக்கா நான் போயிட்டேன் முடிஞ்சு. எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். டு அவர் மீடியா,
रोम्बा रोम्बा थैंक यू सर फॉर ज्वाइनिंग अस एंड टू एवरीबॉडी कि आप सब टाइम निकाल के आए. Amma, vanakkam. Thank you for giving me this film. Thank you. Let's talk about our director, captain of ship. It's 2 years of hard work, sir. I remember, sir, when I came on the set and he was very tensed, nervous because I came in the I comes in pre-climax and climax and he's like very tense. I could see because you know when you come on the set, एक वो body language से पता लगता है. तो director was very nervous. I called him and we were sitting together and I told him, sir, believe me, we'll have a kick-ass pre-climax and climax. I told you this, sir. And trailer पातिंगला. So it's looking damn good with the fabulous cast. It's your vision, sir. It's not aaj ka. It's been 2 years. Manas, it's not easy to shoot out of city, you know, forest areas. Mein. So and it's the first film, I think. So damn good job, brother. Damn good. We're looking very good. Thank you for showing us beautifully on screen. To our cast, John sir, Vimal, Shrushti, Mahima, Shubhangi, unfortunately we don't have scenes together, but looking forward to work with you in future. So it was lovely working with you all. It's a very realistic film. बहुत कम फिल्में बनती हैं जिसमें इतना realistic acting होता है, village backdrop होता है, rawness होती है. So I want to appeal to everybody, to media, कि it's a theatrical watch. Don't wait for come to OTT. So damn good BGM. So please come to theaters on 12th December and watch this cinema. So we did a lot of hard work making this film. We gave our blood and sweat. So it's not cinema is like not small and big. It's our vision and so story बहुत अच्छा है. ट्रेलर आप लोगों ने देख लिया है. So I want to request, please come to theaters, spread the word. We need your love. We need blessings. Please watch this film Mahasena in theaters on December 12th. Thank you everybody. And my producers, and I want to thank the costume department and art department, production team for supporting us. Everybody, to all the whole cast and crew. मैं बहुत लोगों का नाम नहीं जानता हूँ पीछे सर. I loved working with you. We have a beautiful climax, very unique climax, beautiful choreography. Sir, master name? Ram Kumar did the choreography, and a very unique climax. It's a very realistic film and realistic climax. So bless us guys and thank you very much. I'm very grateful today. I'm part of this cinema, Mahasena. Thank you very much. Thank you. Thank you media. Thank you.